സന്തോഷേ அனும்பு ഓ തുടങ്ങി നാശം പറടാ மச்சான் ആ உனக்கு இன்னைக்கு வேலை இருக்கா? ആ ഉണ്ട് എന്തേ இல்லைடா, நான் இன்னைக்கு கிளம்பி நான் ஒரு ரூமுக்கு வரலான்னு பார்த்தேன், அதான். ആ വാടാ சரி அனும்பு, പിന്നെ എനിക്കിന്ന് നൈറ്റ് ഷിഫ്റ്റാ நான் நைட்டுக்குள்ளே ரூமுக்கு வந்துடுறேன். கீ அங்கே வச்சுட்டு போ, ஓகேவா? ആ ഓക്കെടാ. ഡാ പിന്നെ കട്ടിയല്ലേ, എനിക്ക് ജോലി കയറിയ പിന്നെ ഫോൺ എടുക്കാൻ പറ്റിയെന്ന് വരില്ല. ഞാനൊരു കാര്യം ചെയ്യാം, വീടിന് മുമ്പിൽ ചെടിച്ചട്ടിനടിയിൽ ചാവി വെച്ചിട്ട് പോവാം. നീ വരുമ്പോൾ അതെടുത്തിട്ട് കയറിക്കോ. ஆ சரிடா. ശരിടാ, ഓക്കെ. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து நீங்கள் டயல் செய்த எண் தற்போது லவ் செத்தான். എന്താണ് ലവ് ഇഷ്ടമല്ലേ? அதை விடுங்க ப்ரோ. ചുമ്മാ പറയുന്നു. ஆட்டோவில் ஏறினதுலேருந்து கால் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், அவள் ஃபோன் பிஸியிலே தான் வருது. നിങ്ങൾക്കത് ഓപ്പൺ അടിച്ച് ചോദിച്ചാൽ പോരെ? கேட்டால் மட்டும் பத்மா கிட்ட பத்மாவதி கிட்டேன்னு சொல்லுவாள். அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு எப்படி நான் பேசுகிற தமிழ் புரியுது? വിജയ് ഫാൻ ബ്രോ. பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள். എടുത്ത് മാറ്റും കൊണ്ടാ. ஆ வாங்க, நாங்கள் தானே அங்கே தானே. ஆ நான் எவ்வளோ ஆச்சுண்ணா? 200. இந்தாங்கண்ணா. ஓகேண்ணா, பாய். ஓகே, கோயம்புத்தூர் வரும்போது பார்க்கலாம். பாய்ண்ணா. பாய். கிளம்பி ஒன்று பெத்தான் பெத்தான் பெத்தான், கையில் மட்டும் கிடச்சான் செத்தான். சாவி எங்கடா வச்சிருக்கான்? பரவாயில்லையே, கிட்ட நல்லா தான் வச்சுருக்கான். இது ஸ்பீக்கரா? ஹாஸ்டல் நமக்கே சோறு போட மாட்டேன், இந்த மீன் வேறு. താങ്കൾ വിളിക്കുന്ന വ്യക്തി ഇപ്പോൾ ബിസിയാണ്. അക്കട ബിസി. വളരെ വളരെ നിന്നെ കാണാതിരുന്ന.
சந்தோஷ் சுபாஷினி கிட்ட பேசிட்டு இருந்தான்டா. என்னடா லவ்வா? இது யாரு? உன் கேர்ள் ஃப்ரெண்டா? இந்த நேரம் இவளுக்கு ஒரு பாய் பெஸ்ட் இருந்திருக்கணுமே. பாத்தியா, நான் சொன்னல இவனை மட்டும் நம்பாத. ஏய் வேணாண்டா. ஏண்டா வேற நடுவில் போங்கடா. போட நம்பாத. இந்த மாதிரி பொண்ணை மட்டும் நம்பாதடா. காதலிச்சு பாலா போறான். 2 ஸ்டெப்பு போட்டால் சரியாயிடும். எப்படி ஆன் பண்ணுறது? സാർ എല്ലാം ഓക്കെയാണ് സാർ. അത് എല്ലാം ചെയ്തിട്ടുണ്ട്. അതെ ഞാൻ നല്ല ലീവ് ആണെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. സാർ ഇല്ല സാർ, അതിൻ്റെ പേരിൽ ഞാൻ ഓവർ ടൈം എടുത്ത്. ഓക്കെയാണ് സാർ, അതൊക്കെ ഓക്കെയാണ്. അതെല്ലാം ഞാൻ സബ്മിറ്റ് ചെയ്തിട്ടുണ്ട്. ഇല്ല സാർ, അതില്ല, ഒരു അത്യാവശ്യ കാര്യം പോയി. ഇല്ല എന്തെങ്കിലും. ഓക്കെ സാർ, ഓക്കെ താങ്ക് യു. എന്തൊരവസ്ഥ. മച്ചാ சந்தோஷே வா மச்சான். எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. என்னடா இவ்வளோ டைம் வாதில் இருக்கான்? நைட்டு சரியா தூங்கல மச்சான். തലമാരി കിടന്നുണ്ടാവും. ഇതെന്താ ഈ നേരത്തെ ഒരു ഭക്തിപ്പാട്ട്? നീ പോയി കുളിച്ചിട്ട് വാ മച്ചാ, சொல்றேன். ഇതൊന്നും പതിവില്ലാത്ത ആണല്ലോ. അതൊക്കെ ഒരു കാലം. പിള്ളേരുടെ ഓരോ കാര്യങ്ങൾ. ஏண்டா சிரிக்கிற? മച്ചാ നിനക്ക് ഓർമ്മയില്ല നമ്മുടെ കോയമ്പത്തൂർ കോളേജ് പഠിച്ച സുരേഷ്? സുരേഷാ? എടാ സുരേഷടാ, കുളിക്കാൻ പോയിട്ട് പല്ലീനെ കണ്ട് പേടിച്ച് തുണിയിലാണ്ട് വന്നവൻ. അപ്പൊ നീ കൂടെ சொன்னே പല്ലിക്ക് ഭയപ്പെടല്ല, എൻ കൂടെ ഫ്രണ്ടാ സുത്തരാങ്കണ്ണ്. ഓർമ്മയുണ്ടാ? ഡാ ഇവിടെ നോക്കടാ. വന്നപ്പോൾ മുതൽ തുടങ്ങിയല്ലോ സ്പീക്കർ നോക്കിക്കൊണ്ടിരിക്കാൻ.
ஸ்பீக்கர் நல்லா இருக்கு, அதான் பார்த்தேன். நீங்கள் வந்து எவ்வளோ நாளாச்சு? ഞാനൊരു 1 വീക്കായി കാണും. ഞാനിതുവരെ ഒന്നും ഉപയോഗിച്ചിട്ടില്ല. നമുക്കെവിടെ ഇപ്പം അതിനൊക്കെ സമയം. ആ നീ എന്തോ പറയണമെന്ന് പറഞ്ഞില്ലേ, എന്തായിരുന്നു അത്? அதுவா, அது நேற்று நான் பஸ்ஸில் வரும்போது என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தாருடா. அவர் தண்ணி கேட்டார், ஆனால் நான் கொடுக்கவே இல்லை. അതെന്താ നീ കൊടുക്കാത്തത്? முதல்ல ஃபுல்லாக கேளு. அவர் வேற யார்ட்டையும் தண்ணி கேட்கல, என்கிட்ட மட்டும்தான் கேட்டார். நானும் கொடுக்கல, அப்படியே படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் முழிச்சு பார்த்தா அவர் என் பக்கத்துலேயே காணும். എടാ അയാളെ സ്റ്റോപ്പ് എത്തി കാണും, അയാൾ ഇറങ്ങി കാണും. அது இல்லைடா, அந்த பஸ்ஸு கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எர்ணாகுளத்தில் தான் ஸ்டாப் பண்ணுறாங்க. சரி அதை விடு, நான் போய் கண்டக்டர்கிட்ட கேட்டேன். அந்த மாதிரி ஒரு பர்சன் என் பக்கத்துலேயே உட்காரலன்னு சொல்கிறாரா. ആ താങ്ക് യു ബ്രോ. நீ என்ன அது பேய்னு சொல்ல போறியா? ஆமாம், பெயின் தான் சொல்கிறேன். എന്നാ വാ നമുക്ക് കഴിക്കാം. കഴിച്ചിട്ടേ ഒന്നും ഉറങ്ങണം. டைம் ஆச்சு. டே அனும்பு, கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வாடா. എന്റെ പൊന്നു മച്ചാ, പേര് മാത്രം വിളിക്കലേ, എനിക്ക് വേറെ എന്തൊക്കെയാണ് കാത് കേൾക്കുന്നത്. தண்ணி எடுத்துன்னு வாடா. സംസ്ഥാനം മാറിയപ്പോൾ പേര് തന്നെ മാറി. വെറുതെ ഇല്ല തമിഴ്നാട്ടിൽ ആർക്കും അനുകൂല പേര് വരുന്നത്. മറ്റേതേ സാധനം തമിഴാ? மலையாளம். നീ കോയമ്പത്തൂർന്നല്ലേ വന്ന്, പിന്നെ എങ്ങനെ? ஆமாண்டா, கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு, பாலக்காட்டுலேருந்து எர்ணாகுளம். ഓ ആ അപ്പം മറ്റേ പാലക്കാട് ഇറങ്ങി കാണും. இல்லைடா, அந்த அவர் ஏறினதே பாலக்காட்டில் இருந்தா. ശരി. சரி, உனக்கு கிளாஸ் எங்கே? ഞാൻ കുടിക്കണടാ, കൂടി നിർത്തിയിട്ട് കുറച്ചായി. குடிக்கலானா போ. ശരി, കൊഞ്ചമാ കൂടി. ஓகே ஓகே. കഴിച്ചിട്ടേ കിടക്കണം. பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள், பின் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச സന്തോഷേ, பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆட സന്തോഷം എന്താ? എന്താടാ? என்னடா பண்ற? என்னாச்சுடா? நீங்க வாடா, அது பக்கத்தில் நிக்காத. இதுக்கு என்னடா ஆச்சு? நீ முதல்ல இங்க வாடா. சொல்லுடா மயிரை. இப்போ வச்சு சொல்ற, என்னாச்சு? நேற்று நைட்டும் எனக்கு தமச்சாச்சு.
இல்லைடா எனக்கு ஒரு பேக் எக்ஸ்ட்ரா இதுக்கு லவ் செட் ஆகுது பார்த்து நீ அது லவ் படிச்சதெல்லாம் प्यारों मोहब्बत के ना बाड़ा शाहरुख खान बाड़ा இங்க பாரு இது ஓகேடா இங்க வாங்கடா டேய் இங்க வாங்கடா டேய் காதல் பைத்தியமா ஏய் இல்ல இடத்துல போடா டேய் தோறடா ப்ளீஸ் டேய் मुर्गा कापते பார்த்தல சரியான அடி. யார் அடிக்கிறா? இதுதான் மச்சான் நானும் நேற்று நைட்டு கேட்ட செகண்ட்லேருந்து சரியான அடி. கையில் 6 அடிக்கிற மாதிரியே அடித்தான்டா. அடிச்சடியில் நான் இங்கே வந்தாண்ட உட்காந்து அதான் நீங்கள் வந்து உட்கார சொன்னேன். கையில் அடிக்கிற மாதிரியா? ஆமாம் மச்சான். யார் அடிக்கிறா? அது எனக்கும் தெரியல. இன்னுமாட உனக்கு புரியல? அது பேய்டா. அடிக்கிறது பேயின்னு எனக்கும் தெரியும். ஆனா எதுக்கு அடிக்குதுன்னு தான் தெரியல. எதுக்கு மச்சான்? ஆமே ஏண்டா அதே பார்த்துட்டு இருக்கேன். நான் என்ன பொண்ணு கூட பேசிட்டு இருக்கேன். விடாம அடிக்குதுடா. நிறுத்து. இப்ப சரியாக்குதுடா என்னோட களி. டேய் அது எனக்கு குடிக்க வச்சதுடா. தானா வாங்கிட்டிக்கு போறான் போலயே. வாடா. போச்சு. இதெல்லாம் வரும்போதே கொண்டு வந்தியா? எது? ஏன்டா தண்ணி கொடுக்கல? தண்ணியா? ஓ அந்த தண்ணியா? இல்ல மச்சான் சரக்குக்கே தண்ணி பத்தல. அஞ்சினால் நெஞ்சிலே காதல் தோன்றுமா? அச்சமா நாணமா இன்னும் வேண்டுமா? அஞ்சினால் நெஞ்சிலே மச்சான் தேவ செஞ்சே பேரை மட்டும் கூப்பிடாதடா. எங்களை தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குடா. என்ன? க்ரீன் லைட் எரியும் போது வெளியே போனோம். உனக்கு எப்படி தெரியும்?
இதெல்லாம் கண்டுபிடிக்க கஷ்டமா? நம்ம ஜிஎஸ்சி எக்ஸாம் எழுதி வேலை கிடைச்சு கிடைக்காத மாதிரி. அது ஜிஎஸ்சி இல்லையே. உனக்கு புரிஞ்சதா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். உனக்கு எப்படியாவது தப்பிக்க வழியா பாடுறான். കുറച്ച് കഴിഞ്ഞ് ഗ്രീൻ ലൈറ്റ് എനിക്കൊന്നും ഇതേ മാതിരി ഉണ്ടായിരുന്നത്. ഗ്രീൻ ലൈറ്റ് കത്ത് பாத்தியா என் பின்னாடியே வாடா. மச்சா நீ இப்போ ரொம்ப நல்லாவே மலையாளம் பேசுறடா. பின்னாடியே வாடா. உட்காரு. கண்டுபிடிச்சா நீ இப்போ எந்த நோக்கிக்கொண்டிருக்கியா? 2:20க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 2:20 എന്താ? 2:20க்கு அப்புறம் அந்த பேய் போகும். அது வரைக்கும் இந்த உடம்பு தாங்குமான்னு தான் தெரியல. இது ஒரு ஓத்த பேய் மச்சான். டேய் இது ஒரு ஓத்த பேய் கிடையாதுடா. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேய். இந்த பேய்க்கு டிஜே பார்ட்டில ரொம்ப பிடிக்கும் போல. ரெட்டு கிரீன் எல்லாம் போட்டு விளையாடுதுடா. എന്തിരിടാ കഴിഞ്ഞ വാടാ. இந்த பேய் 2:20க்கு மேலாம் வராது. பேய் போயிடும். இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேய்டா. மெண்டல் பேய். நீ எல்லாம் படுத்து தூங்கு போ. என்னடா தூங்கலையா? ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது ஓ மைனா மைனா குறும்புகள் தொடருது அரும்புகள் வளருது. எல்லாம் 1 2ன்னு சொல்லும்போது நினைச்சேன்டா இப்படி ஏதாவது ஆகணும். ஓத்தா இது ஒரு தொடர்கதை தானா தளிரிது மலரிது தானா. இது ஒரு தொடர்கதை தானா இருமனம் இணையுது இரு கிளி தழுவுது ஓ